நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்தது தமிழக அரசு. முல்லைப் பெரியாறில் புதிய அணை தேவையில்லை என பெருநகர தொடர்வண்டித்துறை கட்டுமான வல்லுநர் ஸ்ரீதரன் கருத்து. போதையில்லா தமிழ்நாடு இயக்க வல்லுநர்கள் நியமன அறிக்கையை தமிழக அரசு திரும்பப் பெற அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மீண்டும் திறப்பு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிள்ளையார் சிலை ஊர்வலத்துக்கான கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. வெடிகள் வெடிக்க தடை. இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி மீன்பிடி கருவிகளை திருடிச் சென்றதால் நடுத்தெருவில் நிற்பதாக நாகை மீனவர்கள் வேதனை. ஈரோடு, சேலம், திருச்சியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். விடுமுறை அறிவித்து மாணவர்கள் வெளியேற்றம். சென்னை அருகே பனையூர், உத்தண்டி உள்ளிட்ட கிராமங்களின் கடற்கரை மணல் திடீரென கருப்பு நிறத்தில் மாறியதால் பொதுமக்கள் அச்சம். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் ரசாயன ஆலை மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பத்தூரில் தொழிலதிபரை கடத்தி 12 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கைது.